இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு எது மூலியமா தெரிய வந்துச்சு? என்னோட பையன் இங்கே படிக்கிறான். ஸோ அவனுக்கு காம்படிஷன் சேர்ந்துருந்ததுனால எனக்கு இந்த நிகழ்ச்சி தெரிய வந்தது. இந்த நிகழ்ச்சியில நீங்க என்ன மேம்படுத்தலாம்னு நினைக்கிறீங்க? இந்த நிகழ்ச்சியை பார்த்த வர தமிழ் எல்லாருமே வீட்டில் பேசணும், பிள்ளைங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் பிள்ளைங்களுக்கும் கொண்டு போகணும், தமிழ் நல்லா பேச வைக்கணும் அப்படிங்கிற ஒரு இது நல்லா புரிய வச்சாங்க எல்லாமே. ஸோ இதுவே நிறைவாக இருந்தது எங்களுக்கு. ரொம்ப நன்றிங்க உங்க பதிலுக்கு. நன்றி. வணக்கம். இந்த நிகழ்ச்சி யார் மூலியமா உங்களுக்கு தெரிய வந்துச்சு? இந்த நிகழ்ச்சியில் என்னோட பையன் தஸ்வின் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க லோட்டஸ் ப்ரீஸ் இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில். ஸோ அதில் கலந்துக்கிட்டதுனால அவங்க எங்களுக்கு அழைப்பு கொடுத்துருந்தாங்க. நாங்கள் கலந்துக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சி நல்ல சிறப்பாக இருந்தது. எல்லாரோட திறமைகளையும் வெளிக்காட்டினாங்க. போதுமான அளவு அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு திறமைகளை வெளிக்காட்டியிருக்காங்க. அடுத்த வருஷமும் மேன்மேலும் வளரணும்னு நான் நினச்சிக்கிறேன். உங்கள் விடைக்கு ரொம்ப நன்றி. 2வது கேள்வி இந்த நிகழ்ச்சியை எப்படி நம்ம மேம்படுத்தலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்துறதுக்கு முதல்ல நிறைய பயிற்சி தேவை. நான் இங்கே பார்த்த வரைக்கும் அந்த அந்த திறமையை வெளிக்காட்டுற எல்லாருக்கும் திறமைகள் இருந்தாலும் அதை வெளிக்காட்டுற விதம் ரொம்ப அந்த திறன் குறைவாக தான் இருக்குது. அப்போ ஒரு நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு முன்னாடி அந்த அந்த பயிற்சி இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. அந்த பயிற்சியை நிறைய தரக்க அதை நம்ம பயிற்சி எடுக்கும்போது அந்த நிகழ்ச்சி நல்ல ஒரு அளவில் மெருகூட்டப்படும். இங்கே அது கொஞ்சம் குறைவாக இருந்தது மாதிரி தெரிஞ்சது. அந்த அந்த வரவேற்பாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட தமிழ் இன்னும் மேம்படணும். ஏன்னா அவங்க கொடுக்குற அந்த முதல் அந்த பேச்சு வரவுகளையும் விழிப்புணர்வாக்கும், ரொம்ப எழுச்சியாக்கும். ஸோ அவங்களே தமிழில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது மற்றவங்களுக்கு அதோட தன்மை கொஞ்சம் குறைஞ்சது மாதிரி இருக்கும். அதை நான் உணர்ந்தேன். மற்றவங்க பேசினவங்க எம்பிஸ் மற்ற பார்ட்டிசிபேட் பேசினவங்கெல்லாம் ரொம்ப திறமையாக பேசினாங்க. அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதனால் பயிற்சி ரொம்ப முக்கியம். உங்கள் விடைக்கு ரொம்ப நன்றி. ஸோ இந்த நிகழ்ச்சி யார் மூலயமா உங்களுக்கு தெரிய வந்துச்சு? எங்களுக்கு எங்கள் பள்ளி ஆசிரியர்கள் தான் சொன்னாங்க. எங்கள் பள்ளியிலேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. லைக் நம்மளுக்கு இந்த போட்டி டிஎல்சி போட்டி நடத்துகிறாங்க அந்த மாதிரி. இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்த என்ன பண்ணலான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இன்னும் நிறைய இந்த மாதிரி போட்டிகள் உருவாக்கலாம். அதோட நிறைய இந்த மாதிரி அந்த பாட்டு நடனங்கள் மாதிரி இன்னும் மக்களை சந்தோஷப்படுத்தி பண்ணுற மாதிரி பண்ணலாம். அண்ட் இன்னும் நிறைய மக்களுக்கு தெரிகிற மாதிரி சந்தர்ப்பம் கொடுத்தா நல்லாயிருக்கும். டிஎல்சி நிறுவனம் நிறைய கலை நிகழ்ச்சிகளை நடத்தி ஒளிபரப்பலாம். வசந்தம் டிவி அந்த மாதிரி. உங்கள் விடைக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு யார் மூலியமாக தெரிய வந்தது? இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு ஒரு மாணவன் எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தான். அப்போ கொடுக்கும்போது நாங்கள் ஃபஸ்ட்டு ஒரே நாள் தான் எங்களுக்கு இருந்தது. ஸோ அதனால் நாங்கள் முயற்சி பண்ணி இந்த அளவுக்கு இதை கலந்துக்கிட்டோம். இன்னும் அடுத்த வருடம் எங்களுக்கு இதை இதனால் உங்களுக்கு நிறைய ஐடியா கிடச்சிருக்குது. ஸோ அடுத்த வருடம் நாங்கள் இதன் மூலமாக நாங்கள் நல்லபடியாக பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதை இந்த வருடம் எங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கல. இதை கட் பண்ணிடுங்க வேணாம். அதை ஸோ தகவல்கள் இன்னும் எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி திருக்குறள் போட்டியில் கலந்துக்கிட்டோம். திருக்குறள் காம்படிஷனில் நாங்கள் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினோம். ஸோ அதனால் எங்களுக்கு கொஞ்சம் இது ஊக்குவிக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி போட்டிகள் எல்லாமே ஊக்குவிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்குது. இந்த தமிழ் கழகத்துக்கு தமிழ் விழா நடத்துறதுனால இந்த சமுதாயத்தில் இந்த சிங்கப்பூரில் தமிழ் மொழி வளர்கிறதுக்கான எல்லா முயற்சிகளையும் என்னோடய மாணவர்களை நான் பங்களிக்கிறதுக்கு ஈடுபடுத்துவேன் நான் நினைக்கிறேன். பார்ப்போம். இன்னும் நிறைய நிகழ்ச்சிகள் வரும்னு நிச்சயமாக சொல்கிறேன். கண்டிப்பாக அது நான் இன்னும் நிறையா நிகழ்ச்சிகள் வரணும். வந்தால் தான் இந்த சிங்கப்பூரில் தமிழை வளர்க்க முடியும். இந்த நாட்டில் நம்ம ஒரு எப்படி சொல்கிறது, 4 மொழிகளில் நம்ம
நம்மளோட தமிழ் மொழியும் ஒரு மொழியாக இருக்குங்கிறது நம்ம ரொம்ப பெருமைப்பட வேண்டிய விஷயம். அதை வந்து நம்ம இப்போ தலைமுறையாக அதை கொண்டு போகணும் அப்படின்னா வந்து நம்ம தமிழ் மொழியை வந்து வளர்க்கணும். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி விழாக்களுக்கு நாங்கள் வரணும். என்னோடய மாணவர்கள் நான் கண்டிப்பாக என்னோடய பள்ளியிலேருந்து அடுத்த வருடம் நிறைய மாணவர்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு எனக்கு ஒரு ஊக்குவிப்பாக இது இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப நன்றி. கூட்டிகிட்டு வாங்க. இந்த நிகழ்ச்சி வந்து மேம்படுத்துறதுக்கு என்ன செய்யலாம்? இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்துறதுக்கு வந்து எல்லா பள்ளிகளுக்கும் வந்து எல்லா ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்க்கணும். அது எந்த வழியில் கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் சேர்ந்து கலந்து ஆலோசித்து அதை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் என்னோட கருத்து. ஒரு வழி வந்து நம்ம சமூக வலைத்தடங்களில் வந்து நம்ம இதை பற்றி சொல்லலாம். அப்புறம் உங்கள் மற்ற மாணவர்களுக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சி இருக்குது, அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்தாலும் இதில் வந்து அவங்க சேர்ந்துக்கலாம். அவங்க நிறைய பயிற்சி எடுத்து இது வந்து பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதாவது என்னென்னா நம்மளோட தாய்மொழி. நம்மளோட தாய்மொழியில் வந்து பேசுகிறதுக்கு வந்து நிறையா பேசலாம். அதாவது சொல்லப்போனால் இங்கே வந்து நம்ம வந்து ஆங்கிலத்தில் பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம தமிழில் பேசுகிறதுக்கு பயப்பட வேண்டியதே இல்லை. நம்ம அம்மா கூட பேசுகிறதுக்கு பயப்படுறோமா? இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து தமிழை பேசுகிறதுக்கு நம்ம தமிழை வளர்க்குறதுக்கு பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதனால் வந்து நம்ம நீங்கள் சொல்கிற மாதிரி தகவல் இதில் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். அப்புறம் நிறைய மாணவர்களுக்கு நம்ம வந்து இது கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான். ஏன்னா அவங்க நிறைய ஆங்கிலத்தில் யூஸ் பண்ணி இந்த தமிழை மறந்துடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயமாக இருக்குது. கிட்டத்தட்ட நம்ம தமிழ் மொழியிலேருந்து நிறைய நான் பாடம் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன். ஓகே. அது தமிழ் மொழியிலேருந்து நம்ம நிறையா ஒரு பழமையான மொழி. இந்த பழமையான மொழி வந்து மற்ற மொழிகள்லேருந்து அப்படி இதுலேருந்து தான் எடுத்து கொண்டு போய் இப்போ வந்து இது பண்ணிகிட்ருக்குறாங்க. ஒருவேளை இந்த தமிழ் மொழி இல்லாமல் அப்புறம் தங்கிலீஷாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கூட இருக்கும். அதனால் தயவு செஞ்சு எல்லா மாணவர்கள்ட்டையும் எல்லாம் போய் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். அப்படிங்கிறதுல நீங்கள் எந்த வகையில் உங்களால் பாடுபட முடியுமோ எங்களால் ஆசிரியர்களாக நாங்கள் பாடுபடுறோம். நாங்கள் எப்படி மாணவர்களுக்கு இந்த தமிழ் மொழி வளர்ப்பதற்கு எந்தெந்த வகையில் நம்ம வந்து இது பண்ணோமோ அப்படி நாங்களாம் பண்ணுறோம். ரொம்ப நன்றி. இந்த விழாவுக்காக எங்களை அழைத்ததற்காக ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. Good afternoon. I learned about this competition through my teachers and friends, especially through our Tamil teacher, Miss Sulchuna. One day she approached me and asked me to help out with her team and join in as an extra part. She taught me some lines such as "En paya sayam enakku Tamil molli pedikkum." This is taught by Miss Sulchuna. So she taught me the meaning and when to say it. And by participating in this, I learned a bit about Tamil history and the purpose of this competition. From what I think, the purpose of this competition is to promote Tamil language. And it was a good experience. It was a good team effort, and I enjoyed to this event. I hope to maybe participate next year again, even though I'm not Tamil. Thank you. என் பெயர் காளீஸ்வரன். நான் தமிழ் எழுத படிக்க தெரியாது, ஆனால் எனக்கு பேச தெரியும். இந்த மாதிரி காம்படிஷன் மூலமாக எனக்கு ஒரு தமிழ் படிக்கணுன்ற ஒரு ஆர்வம் வருகிறது. ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி காம்படிஷன்ஸ் இதெல்லாம் நடக்கணும்னு கிட்ட அவ்வளோ கஷ்டமாக இல்லை. ஏன்னா வீட்டில் தமிழ் பேசுகிறதுனால அதே உச்சரிப்புகள் வருகிறதுனால அவ்வளோ கஷ்டம் ஒன்றும் இல்லை. ஆனால் எழுத படிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா தமிழ் இங்கிலீஷ்ன்றது ஒரு நம்ம டெய்லி பேசுகிறோம், அதனால் அது ஈஸியாக வந்துடும். ஆனால் தமிழ் நம்ம நிறையா பேர் டெய்லி உச்சரிப்பு அதை பேசுகிறது இல்லை, அதை பேசணும்னு கேட்டீங்க. இந்த நிகழ்ச்சியை பற்றி என்ன கற்றுக்கிட்டீங்க புதுசாக? இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி 2 பேரும் கூப்பிட்டாங்க, என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் கூப்பிட்டாங்க. போகணுமா அப்படின்னு தோணுச்சு, வெளியில் போக வேண்டியது இருந்தது. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அடுத்த தமிழ் மொழி விழான்னு ஒன்று நடந்துச்சுன்னா இந்த நிகழ்ச்சியில் நம்மளும் ஒரு பார்ட்டிசிபேட்டாக இருக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. மாணவர்களும் வயது வித்தியாசமின்றி அனைவருமே ரொம்ப நல்லா இந்த நிகழ்ச்சியை படைத்தாங்க. பார்க்குறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கண்டிப்பாக இப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சுன்னா அதில் நான் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படி இல்லாட்டி இதை வந்து நான் கண்டிப்பாக நிகழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படணும்னு நான் ஆசைப்பட்றேன். இதே நான் வீட்டில் இருந்திருந்தாலோ வேறு எங்கே போயிருந்தாலும் எனக்கு இவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்காது. இந்த நிகழ்ச்சியை பார்த்தது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. இன்றைய பொழுது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியான பொழுதாக இருந்தது. இந்த நிகழ்ச்சியை படைக்கிறதுக்காக எனது பையனையும் பொண்ணையும் அழைச்சிருந்தாங்க. இந்த வருடம் எனது பையன் வந்து ஓலெவல் எழுதுகிறாரு. நாளைக்கு எக்ஸாம் இருக்குது, அவருக்கு முக்கியமான எக்ஸாம் இருக்குது. அதை எப்படி நான் அனுப்புகிறதா வேண்டாமான்னு யோசித்தேன். அப்புறம் ஐயாட்ட நான் பேசவான்னு கேட்டேன்.
பையனும் கொஞ்சம் யோசித்தார். இருந்தாலும் கொஞ்சம் நிமிடங்கள் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால சரி இன்று ஒரு நாள் மட்டும் நான் வந்து சாட்டர்டே சனிக்கிழமையே படித்து முடிச்சிடுறேன்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு அவர் வந்தார். அதே மாதிரி என் பொண்ணும் யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்தில் சேர்றதுக்காக அவங்களுக்கு நாளைக்கு ஒரு நேர்காணல் இருக்குது. அதையும் விட்டுட்டு 2 பேருமே வந்திருக்காங்க. 2 பேருமே ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை விட்டுட்டு வந்திருக்காங்க. இதை வந்து பார்த்ததுக்கப்புறம் அதை விட இது வந்து நமக்கு மிகவும் முக்கியம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நம்ம தமிழர்களாக இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. இதை பார்த்ததுக்கப்புறம் கண்டிப்பாக வேறு ஒரு இதுக்காக நம்ம தமிழ் மொழி நிகழ்ச்சிகளோ விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு நான் இன்னையிலேருந்து எடுத்திருக்கேன். கண்டிப்பாக இதை உங்கள்கிட்ட தெரிவிக்கிறதுல சந்தோஷப்படுறேன். ஹலோ, வணக்கம். என் பேர் கல்யாணி. முக்கியமாக வந்து எனக்கு தமிழ் வந்து ரொம்ப பிடிக்கும். இது ரேணுகா மேடம் வந்து என்னை இது வாட்ஸ்அப் மூலமாக அழைத்து நீங்கள் வந்து இதில் பங்கேற்கணும்னு சொன்னாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. இந்த விழா வந்து ரொம்ப நல்லா நடந்தது. முக்கியமாக இது வந்து தமிழை போற்றி நடந்த விழாங்கிறதுனால ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதில் பங்கேற்கிறது. அப்புறம் டாக்டர் மாக்கோ ஐயா அவர்கள் நடத்தும் அந்த தமிழ் தொழில்நுட்ப சமூகம் அதில் வந்து ஒரு உறுப்பினராக இருக்கிறத நான் விரும்புகிறேன். தமிழ் மேலும் வளரணும்னு விரும்புகிறேன். அதற்கு நம்மளால் என்ன முடியுமோ, நம்மால் என்ன செய்ய முடியுமோ அந்த பங்கு வந்து அளிக்கணும், ஒவ்வொருத்தரும் அளிக்கணும்னு ஆசைப்பட்றேன். நானும் என்னால் முடிஞ்சதை செய்கிறேன். நன்றி.